அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பேசப் போகிற நீதிமொழிகள் 33வது வசனத்தை நான் தியானிக்கப் போகிறோம். இதிலே சொல்லப்படுகிறது போலவே நாங்கள் அநேகர் வாழ்க்கையிலே பல மொழிகளை கேட்டிருக்கிறோம். அதின் அர்த்தங்கள் எங்களுக்கு அநேக நாட்களிலே உதவி செய்கிறது. மற்றவர்களுக்கு புத்தியை சொல்ல வேண்டுமான்னு சொன்னால் சில வேளைகளிலே நாங்கள் புத்தி சொல்லுகிறதை பார்க்கிலும் பழமொழிகள் மூலமாக அவர்களுக்கு சொல்லும் பொழுது அது விளங்கக்கூடியதாக இருக்கும். ஏன் இயேசு கிறிஸ்துவை அப்படியாகவே செய்திருக்கிறார். அதே போல வார்த்தையை தான் நான் இன்று உங்களோடு தியானிக்கப் போகிறேன். சொல்லப்படுகிறது, பாலை கடைந்தால் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைந்தால் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுவதால் சண்டையை பிறப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாங்கள் எந்த காரியத்துக்கு உதவி செய்கிறோமோ அந்த காரியத்தின் பிரதிபலன் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நல்ல ஒரு காரியத்துக்கு நாங்கள் உதவி செய்யும் பொழுது நன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதே போல தீமையான காரியங்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் பொழுது தீமையை பிறப்பிக்கிறதாக இருக்கிறது. நாங்கள் சொல்கிறது போல, நாங்கள் பாலை கடைவதனால் வெண்ணெய் வருகிறது போல, அப்படி நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது நன்மையான காரியங்கள் வரும். அதே போல நாங்கள் சண்டைக்கு நாங்கள் கிண்டு விடுவது, அதாவது கோல் மூட்டி விடுவதனால், பொய்களை சொல்லி அதற்கு உதவி செய்வதன் மூலமாக அந்த இடத்துல என்ன செய்கிறதான் சண்டை பிறக்கிறது. கோபத்தை நாங்கள் இன்னும் அதிகரிக்கிறதுனால அந்த இடத்துல சண்டை வருகிறது. பிரியமானவர்களை, நாங்கள் ஞானமாக நடந்து கொள்வோம். நாங்கள் நல்லவைகளுக்கு உதவி செய்து நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.